கோவை தடாகம் பகுதியில் KMCH மருத்துவக் கல்லூரி சார்பில் ஊரக மருத்துவ மையம் திறப்பு விழா. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பங்கேற்பு. திறப்பு விழாவினை முன்னிட்டு ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் மருத்துவ ஆலோசனை கட்டணம் ஆண்டிற்கு ரூபாய் 30 மட்டுமே. மருத்துவமனை தலைவர் நல்லாஜி பழனிசாமி அறிவிப்பு. கோவை மாவட்டம் தடாகம் பகுதியில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் KMCH மருத்துவக் கல்லூரி சார்பில் ஊரக மருத்துவ மையத்தை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி MLA துவக்கி வைத்தார். திறப்பு விழாவிற்கு KMCH தலைவர் டாக்டர் நல்லாஜி பழனிசாமி, துணைத் தலைவர் டாக்டர் தவமணி தேவி பழனிசாமி மற்றும் செயல் இயக்குநர் டாக்டர் அருண் பழனிசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதுகுறித்து மருத்துவமனை தலைவர் நல்லாஜி பழனிசாமி செய்தியாளர்களிடம் கூறுகையில், இப்புதிய ஊரக மையத்தில் புற நோயாளிகள் மருத்துவர் ஆலோசனை பெறுவதற்கான கட்டணம் ரூபாய் 30 மட்டுமே செலுத்தி ஒரு வருடம் முழுவதும் எத்தனை முறை வேண்டுமானாலும் நோயாளிகள் மருத்துவர்களின் ஆலோசனையை பெற்றுக் கொள்ளலாம். மேலும் இம்மையத்தில் இரத்த பரிசோதனை, சிறுநீர் பரிசோதனை, இரத்தத்தில் உப்பின் அளவு, கிரியாட்டினின், இரத்தத்தில் சர்க்கரை அளவு, பாப்ஸ்மியர் பரிசோதனை, இரத்த வகை கண்டறிதல், மலேரியா, பாராசைட், மார்பு எக்ஸ்ரே, ECG போன்ற அனைத்து பரிசோதனைகளும் இலவசம். மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் நபர்களுக்கு 3 நாட்களுக்கான மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்படும். மேலும் கிராமப்புற ஏழை எளிய மக்களின் நலன் காப்பதற்காக உருவாக்கப்பட்ட KMCH மருத்துவக் கல்லூரி ஊரக மருத்துவ மையத்தினை பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கார்த்திக், ரவி, தளபதி முருகேசன், மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன், துணை மேயர் வெற்றி செல்வன் மற்றும் அரசியல் பிரமுகர்கள், கழக நிர்வாகிகள், முக்கிய பொறுப்பாளர்கள், ஊர் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எல்லோருக்கும் காலை வணக்கங்கள். குட் மார்னிங் டு யூ ஆல். இன்றைக்கி KMCH மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் சார்பில் தடாகத்தில் ரூரல் ஹெல்த் சென்டர் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்கோம். இது முக்கியமான ரோடில் ஒரு பேசிக் ஹெல்த்து, மக்களுக்கு உடைய பேசிக் ஹெல்த்து வருமான் காப்போம் அப்படிங்கிற ஒரு நிலையில் அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் வருமான் காப்போங்கிற முறையில் இங்கே மருத்துவக் கல்லூரி மாணவர்களும் செவிலியர் கல்லூரி மாணவர்களும் இங்கே வருவாங்க. இந்த ஊரெல்லாம் சர்வே பண்ணி என்னென்ன அவங்களுக்கு குறை இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ப்ரிவென்டிவ் ஹெல்த்துக்கு என்னென்ன பண்ண முடியுமோ, ஹைஜீனிக் சிச்சுவேஷன் ஆஃப் தி ஃபேமிலி, ஹைஜீனிக் ஹெல்த் ஆஃப் தி வில்லேஜ் இதெல்லாம் பார்த்து அப்புறம் யாருக்கு அந்த வேக்சின் எல்லாம் போடணும், யாருக்கு ப்ரிவென்டிவ் ஹெல்த்துக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் இந்த ரூரல் ஹெல்த் சென்டரில் பண்ணுவோம். தடாகம் ரோடில் ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு நமது பழைய சென்ற அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் எங்களுக்கு முன்னிருந்து அவர் கிராமத்து மனுஷன். செந்தில் பாலாஜி விவசாய குடும்பத்திலிருந்து சாதாரணமான அமைச்சர். அவருக்குன்னா ரூரல் ஹெல்த்துன்னா அவருக்கு நல்லா தெரியும். அதனால் அவர் இங்கே ரூரல் ஹெல்த்துக்கு நீங்கள் தான் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னால் அவர் அழகாக ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டார். என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த ரூரல் ஹெல்த் சென்டரில் ஓபி தான், நாட்டு இன்பேஷன் இல்லை, படுக்கையில் கிடையாது, இந்த படுக்கை கிடையாது. அந்த ஓபியில் இங்கே ஜனங்களுக்கு நாங்கள் மெடிக்கல் காலேஜில், அந்த மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் ஒரு சிஸ்டம் இருக்குது. 30 ரூபா கொடுத்தா அந்த பேசிக் பிளட் டெஸ்ட்டு, எக்ஸ்ரே, ECG எல்லாம் ஃப்ரீ. 3 நாளைக்கு மருந்தும் ஃப்ரீ. அதை பண்ணிகிட்ருக்கோம். அதே தான் இங்கேயும் பண்ணுவோம். அதனால் இது பார்ட் ஆஃப் தி மெடிக்கல் காலேஜ் எக்ஸ்டென்ஷன். இது ரூரல் ஹெல்த் சென்டர் மெடிக்கல் காலேஜோட எக்ஸ்டென்ஷன். பின்னால் ஒரு தேவைப்பட்டதுன்னா ஒரு மருத்துவமனையும் நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. விழாவுக்கு நீங்கள்லாம் எங்களை எல்லாம் சிறப்பித்ததுக்கு உங்கள் எல்லோருக்கும் வணக்கங்கள், நன்றிகள்.